ஹாய் அமேஸ். இந்த சேனலில் நம்ம பிடிஎஸோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம ஜங்குக் தான் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் 1 கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே ஒரு மீட்டிங் ஹாலை தான் காட்டுறாங்க. அந்த மீட்டிங் ஹாலில் நிறைய கம்பெனி லீடர்ஸ், சிஇஓஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே போகிறீங்க, சும்மா மாதம் என்ட்ரி கொடுக்குறீங்க. எல்லாருமே உங்களை பார்த்து எழுந்து நிற்கிறாங்க. நீங்களும் சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரெசன்டேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கும் சரி, நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கும் சரி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட கம்பெனியோட டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், நிறைய கம்பெனி ஆட்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட தாத்தா, அதாவது உங்களோட தாத்தா பேர் லீ. அவர் உட்காந்துட்டு ஒரு மாதிரி பெருமையாக பார்ப்பார். ஐயோ என் பேத்திடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த மீட்டிங்கும் ஒரு வழியாக முடியுது. எல்லாருமே இந்த மாதிரி உங்கள் தாத்தா கிட்ட தான் பேசிட்டு போகிறாங்க. உங்கள் பேத்தி நல்லா எடுக்கிறாங்க, உங்கள் கம்பெனியில் நாங்கள் டீல் வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இவங்களும் பேசிட்டு போகிறாங்க. உங்கள் தாத்தாக்கா ஒரே பெருமை தான். ஸோ இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கேபினில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கேபின்குள்ளே ஒருத்தர் வராரு. அது வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் ஜான் தான் வராரு. அவர் யாருன்னா உங்கள் தாத்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ நீங்கள் இருக்கிற அந்த கம்பெனி உங்கள் தாத்தாவும் உங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டும் நடத்துகிற கம்பெனி தான் அது. வாங்க சார், இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சீட்டை தான் காட்டுவீங்க. மிஸ்டர் ஜானும் உள்ளே இப்போ நம்ம தனியாக தானே இருக்கோம், என்னத்துக்கு சார்னு கூப்பிட்ற, தாத்தானே கூப்பிடு அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்களும் அது கேட்டுட்டு சரிங்க தாத்தா அப்படின்வீங்க. என்னம்மா இன்னைக்கு மீட்டிங்கில் பிச்சு உதறிட்டியாமே உன் தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தார் தெரியுமா? சரி அதை உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நம்ம கம்பெனிக்கு ஒரே டீலிங்காக வந்துக்கிட்டே இருக்கே, எல்லாம் உன்னோட பேச்சும் உன் திறமையாலையும். எவ்வளோ திறமைசாலியாக இருக்க பற்றியா? என் ஃப்ரெண்டு திறமைசாலியும் எனக்கு தெரியும், அவன் பையனும் திறமைசாலி, அவன் பொண்ணு இவ்வளோ திறமைசாலியாக இருப்பான், நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு அவர் உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். நீங்களும் வெட்கப்பட்டு சிரிச்சிட்டு சரிங்க தாத்தா போதும், எதுக்கு, இதெல்லாம் நம்ம கம்பெனிக்காக தானே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே மிஸ்டர் ஜான் என்ன பண்ணுறாரு, உங்கள் கேபினுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த கேபினை தான் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் வரலையா அவன் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்களும் இல்லை தாத்தா ஒன்றும் வரல அப்படின்றீங்க. அவரும் எனக்கு தான் திருந்த போகிறான்னு தெரில, சரிம்மா நான் போகிறேன், எனக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜானும் அங்கேருந்து போயிடுவார். நீங்களும் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே திருப்பி இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நல்லா இழுத்து போட்டு தூங்கின்னு இருக்காரு இன்ன வரைக்கும். அவங்க அம்மா, அதாவது ஜங்குக்கோட அம்மா, டேய் ஜங்குக்கு எழுந்துக்கு போறியே இல்லையாடா, டைம் ஆயிடுச்சுடா, என்னடா நீ 10 மணி ஆஃபீஸ்க்கு 11 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருக்க, டே எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து கத்திக்கிட்டே வராங்க. ஆக்சுவலி அவங்க 9 மணிலேருந்து எழுப்பு ட்ரை பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஜங்குக்கு எழுந்துக்கிற மாதிரி இல்லை. சரி கொஞ்சம் லேட்டாகவும் இப்போ எழுப்பலான்னு பார்த்தா எழுந்துக்கிட்டு இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க பொறுமையை எழுந்து இப்போ கத்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக ஜங்குக்கும் எழுந்துட்டு இன்னாமா கத்தினே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா ரொம்ப ஆடுற, உங்கள் அப்பா ஊரில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தானே நீ இன்னத்துக்கு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி லேட்டாக போகிறேன்னு உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வை, உன்னையும் ஏதோ பண்ணுவார், என்னையும் எங்கேயோ தொங்க விட்டுருவாரா, இப்படிலாம் பண்ணாதடா, சீக்கிரமாக கிளம்புடா, ஏன்னா நீ 10 மணிக்கு கிளம்புச்சுன்னா 11 மணிக்கு தான் எழுந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அம்மா சும்மா கத்தினே இருக்காதம்மா, எனக்கு ஏதோ வேலை இல்லை, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், ஆனாலும் லேட்டாக போகிறேன், இதில் என்ன தப்பு, இன்றைக்கி ஏதோ மீட்டிங்காமே, காலையிலே வயன்னு சொல்லிட்டு போனான், உன்னை சீக்கிரமாகவும் வர சொன்னான், ஆனால் நீ என்னன்னா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, என்ன நடக்குதோ அங்கே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு உங்கள் அம்மா இல்லை ஜங்குக்குள்ள அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது அவள் கால் பண்ணா, அவள் சொன்னாலும் நான் ஒன்றும் ஒன்றேலாம் போக முடியாது, ஒன்றும் கொஞ்ச நேரம் பார்த்து தூங்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் எழுந்துடுறா, சீக்கிரம் போய் ரெடியாகடா, இல்லைன்னா எழுந்துக்கிட்டே இல்லை உங்கள் அப்பாவுக்கு நான் கால் போடுவான், உங்கள் அப்பாவுக்கு நான் இதை பற்றிலாம் சொன்னேன்னு இப்போவே வருவாங்க, அங்கேருந்து இங்கே வந்துடுவார் ஃபாரின்லேருந்து அப்படின்னு ஜங்குக்கோட அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கும் சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுவார். ஸோ இப்போ உங்களோட பேக்ரவுண்டை பற்றி பார்க்கலாம். உங்களோட தாத்தாவும் ஜங்குக்கோட தாத்தாவும் ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்கிற வரைக்கும் ஒன்றா தான் இருந்தாங்க.
இவங்க ஒன்றா இருக்கும் போதே வந்து நிறைய பிளான் போட்டிருப்பாங்க, நம்ம ஒன்றா ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்படி ஓப்பன் பண்ண கம்பெனி தான் இப்போ வேர்ல்டு ஃபஸ்ட்டு கம்பெனியாக இருக்குது. அந்த கம்பெனியில் நீங்களும் ஜங்குக்கும் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட பேரண்ட், அதாவது உங்களோட அப்பா மட்டும் ஃபாரினில் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களோட அப்பாவும் ஜங்குக்கோட அப்பாவும். நீங்களும் ஜங்குக்கும் அப்புறமா உங்களோட தாத்தா 2 பேரும் இந்த கம்பெனியில் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மெயின் பிரான்ச் வந்து கொரியாவில் இருக்குது. ஃபாரின் பிரான்ச்லாம் உங்களோட 2 பேர் டேட் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க. எல்லாம் ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. என்ன தான் ஒன்றா வளர்ந்தாலும் உங்களுக்கும் ஜங்குக்குமே சுத்தமாக ஆகவே ஆகுது. என்னன்னே தெரியாது. ஜங்குக்கு வந்து உங்களை எப்போ பார்த்தாலும், சின்ன வயசுலையும் சரி இப்போ பார்த்தாலும் சரி, ஒரு வயிற்றுல தான் ஆசிட் ஊற்றுற மாதிரி இப்படி கப்பு கப்புன்னு ஏறியும். அதேமாதிரி உங்களுக்கும் சுத்தமாக ஜங்குக்கு கண்டு பிடிக்கவே பிடிக்காது. ஜங்குக்கு என்ன பண்ணுவார், அப்படியே வெளிப்படியாக எல்லாத்தையும் காட்டிடுவார். ஆனால் நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பீங்க. உங்ககிட்ட எப்போவுமே சண்டை வலிச்சுக்கிட்டே இருப்பார், உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பார், நோண்டிக்கிட்டே இருப்பார், ஏதாவது வந்து உங்களை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் வந்து அது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் கடைசியாக திடீர்னு வேறு ஏதாவது ஒரு மூலியமாக ஒரு ஆப் வச்சுருவீங்க அவருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளேயே ஒரு வார் நடக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஜங்குக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஆஃபீஸுக்கு தான் வந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது சொல்லிட்டு போகிறாரு, அம்மா நான் வரேன் அப்படின்னோடனே, சீக்கிரம் கிளம்புடா, அங்கே என்ன நடவடிக்கைகள் இருக்குதோ, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு 10th படிக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அம்மா இருக்க மாட்டாங்க, அவங்க பாஸ்ட் அவுட் ஆகிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கலாம். ஒரு வழியாக ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து போயிடுறாரு. சொல்ல வந்து அங்கே வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயும் ஜங்குக் சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது எல்லா எம்ப்ளாயும் கிடையாது, கேர்ள்ஸ் மட்டும். இதுமாதிரி ஜங்குக் சார் வந்திருக்காரு அப்படின்ட்டு இப்படின்னு மனைவின்னு இருக்காதுங்க. இதெல்லாம் வந்து ஜங்குக் காலில் வந்து விழுது. ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்காமல் சும்மா நான் வந்து ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் உள் மனசில் ஐயோ ஜங்குக்கு அழகாக பிறந்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பச்சா பார்க்குது அவருக்கு. ஸோ ஒரு கேபின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்தோடனே இது முடிஞ்சது தான் முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே போயிடுறாரு. நீங்களும் ஜங்குக்கை பார்க்குறீங்க, எப்போ வந்து அதில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படியே உங்கள் எரிச்சலான ஃபேஸ் 2 பேருக்கும் காட்டிக்கிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. டே மச்சான், என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டுக்கிற, நான் கூட ரொம்ப லேட்டாக வருவேன்னு நினச்சேன்டா அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஜங்குக்கை கலாய்ச்சிக்கிட்டு உள்ளே வராரு. ஜங்குக்கு ஒரு முறை தான், அம்மா கவனிச்சே சும்மா விளையாடணுண்டா, அதுக்கேண்டா இப்படி பார்க்குற அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லுறாரு. அவங்க ஃப்ரெண்டோட நேம் ஜாக்கு. அவர் வந்து நம்ம இனிமேல் ஜாக்குன்னு சொல்லலாம். இதுமாதிரி ஜாக் வந்து என்ன சொல்கிறாரு, ஏன்டா காலைல வரல, காலைல எப்படி மீட்டிங் வந்து தெரியுமா, ஒயின் சும்மா செம்மையாக எடுத்தா, நீயும் வந்து எடுப்பேன்னு பார்த்தா நீ வரவே இல்லை, பார்த்தா உன் டாப்பிக்கும் அவள் தான் எடுத்தா, சூப்பராக இருந்தது தெரியுமா அப்படின்ட்டு உங்களை புகழ்கிறாரு. ஒன்று ஜங்குக்கு வந்து ஒரு முறை தான் பார்த்தோன்னே, என்னடா சொன்னதுக்கேண்டா இப்படி முறைக்கிற, இல்லை நீ என்னோடய ஃப்ரெண்டா இல்லை அவளோட ஃப்ரெண்டாடா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு அவளை பிடிக்காதுன்ட்டு, அதுவும் அவளை பற்றி என்கிட்ட வந்து புகழ்ந்து வேற வந்து பேசுகிறேன் பற்றியா அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து கத்துறாரு. ஒன்றே சரி விடு எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அதனால சொன்னேன், மறந்துட்டேன்டா, விட்றா அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்டு வந்து சொல்வார். ஜங்குக்கோட கேபினுக்கு மிஸ்டர் லீ வராரு. மிஸ்டர் லீ வரதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அமைதியாகிடுறாங்க. அவரும் வந்து சீட்டில் உட்காந்துட்டு, என்ன ஜங்குக் ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு எப்படி வரணும்னு தெரிஞ்சிச்சுல்ல, இல்லை வழிமழி எங்கேயாவது போயிட்டியா அப்படின்னு வந்து கொஞ்சம் கோவமாகவே கேட்பாரு. ஜங்குக் வந்து இல்லை தாத்தா, இன்னைக்கு அவ்வளோ வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தேன். வேலை இல்லையா, யார் சொன்னா உனக்கு வேலை இல்லைன்ட்டு, இன்றைக்கி மார்னிங் மீட்டிங் நடக்குதுன்னு தெரியும்ல, உன்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்துட்டும் போனால நீ தான் இது ப்ரெசன்டேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ நானா பாட்டுன்னு தூங்கி இருக்க, உன்னோட வேலையை சேர்த்து அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். அறிவில்லை உனக்கு, அவள் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணால் பண்ண முடியுது, உன்னால் பண்ண முடியலையா, எவ்வளோ திறமைசாலியாக இருக்கு அந்த பொண்ணு, அந்த மாதிரி உன்னால் இருக்க முடியாதடா, தலையை பாரு, காதில் கம்பல், கையெல்லாம் டேட்டூ, ராப்பிச்சக்கார மாதிரி, அறிவெல்லாம் இருக்குது, திறமையெல்லாம் இருக்குது, ஆனால் கூட சுற்றுறவனுங்க சரியில்லை, செயற்கை சரியில்லைன்னு வாங்க போகிறேன், கண்ட தரதில் எங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தா இப்படி தான் இருப்பாங்களாம். என்னது டேய் என்னடா சைடு கேப்பில் உங்கள் தாத்தா என்னதோ சொல்கிறாரு, நான் என்னடா பண்ணேன், நான் பட்டுன்னு கம்முன்னு தானுக்கிறேன். டேய் பேசாதடா, அமைதியாடுறா, நீ பேசுகிறத பார்த்து வேலையை விட்டு தூக்கிட்டு போகிறாரு உன்னை அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு.
பேரனுக்கும் தாத்தாக்கும் நடுவில் மாட்டின்னு நான் அவழ்த்து பாருன்னு அப்படின்னு வந்து ஜாக் வந்து சொல்லுவார். சரி, நான் எதுக்கு வந்தேன்னா, எனக்கும் லீக்கும் க்ளோஸான ஒருத்தர், நாங்களாம் ஸ்கூல் டேஸில் வந்து ஒன்றா இருந்திருப்போம். அவர் வந்து இந்தமாரி பர்ஃப்யூம் ஷாப் வச்சுருக்காரு. அது நல்லா ஆர்கானிக்காக செய்கிறாங்களாம். அதனால் நீயும் வையனும் போய் அவர்கிட்ட ஒரு டீலிங் வைங்க. இந்தமாரி நம்ம இந்த நேச்சராக செய்கிற பர்ஃப்யூம்லாம் வந்து நம்ம சேல் பண்ணோன்னா நம்ம கம்பெனி இன்னும் டாப்பில் இருக்கும். ஸோ அதனால் நீயும் வையனும் போய் பேசுங்க, உங்களுக்கு அட்ரஸ்லாம் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து போகிறாரு. உடனே ஜங்குக்கும், ஆனால் தாத்தா நான் எப்படி அவ கூட போகிறது அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு வேணால் கூட அந்த தரதுலேயும் கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு அவர் வெளில. துப்பாடுறா அவள் தான்டா உன் தாத்தாக்கு, சும்மா நான் கட்டி என்னை தருதலுன்றாரு. தாவலாமல் எதுக்குடா ஏன் பேச்சுக்கு வர்றாரு, நான் பாட்டுன்னு கம்முன்னு தானடா இருக்கேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்டு அதாவது மைக் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு. சாரி மைக்கா ஜாக்கா, சாரி ஜாக், கொஞ்சம் வாய்க்கோளாராக இருக்குது. ஓகே, ஜாக் வந்து இந்தமாதிரி புலம்பின்னு இருப்பார். ஜங்குக்கும் சரி விடு வாடா, எப்படி நான் கூட போகிறேனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜாக்கை எடுத்துகிட்டு போகிறாரு. வெளில வந்து பார்த்தா நீங்கள் வெயிலில் ஃபைலோடு நின்றுட்டு இருக்கீங்க, உங்கள் மூஞ்சி பார்த்தோன்னு சிக் அப்படின்றாரு. நீங்கள் செக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போய்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கும் பார்க்கிங்கில் தான் நிற்கிறீங்க. ஜங்குக்கு என்ன நினச்சிருப்பாரு, உங்கள் காரில் போகலான்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, ஜங்கு காரில் போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஜங்குக்கு உங்கள் மூஞ்ச பார்க்குறாரு, நீங்களும் ஜங்குக்கு மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உடனே ஜங்கு கேட்குறாரு, என்ன உன் காரை எடுக்கலையா நீ, ஏன் நீ உன் காரை எடுக்கலையா, கேட்டதுக்கு பதில் சொல்லு, உன் காரில் போகிறோமா இல்லையா அப்படின்னு ஜங்கு கேட்பாரு. உடனே நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க, என் கார் வந்து சர்வீஸில் விட்டுருக்கேன், நான் இன்னைக்கு கேபில் தான் வந்தேன், அதனால் உன் கார்லேயே போயிடலாம், இல்லைன்னா நான் ஏன் உன் சப்ப கார்லலாம் வரப்போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து, ஓ என் காரை நீ சப்ப காருன்றியா, அப்போ எதுக்கு என் காரில் வரணும்னு நீ ஆசைப்பட்ற, நீ போமா, நீ கேப் பிடிச்சிட்டு போ, இல்லைன்னா ஆட்டோ இருக்கும்ல ஆட்டோ பிடிச்சிட்டு வர, நந்து கூட வா, என் காரில் கால் எடுத்து வைக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. போனவர் ரிட்டன் வந்துட்டு உள்ளே வந்து ஏறு அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு அட்ரஸ் தெரியாது, அந்த அட்ரஸ்லாம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுக்கு தான் எப்படி போகணும் எங்கே போகணும்னு தெரியும். ஸோ அவருக்கு தெரியாதனால உள்ளே வந்து ஏறுன்றாரு. நீங்களும் போய் பேக் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு பக்கத்தில் வந்து ஜாக் தான் உட்காந்துருக்காரு. ஜாக்னா வந்து தொணன்னு பேசின்னு வந்துட்டே இருக்கான். உங்களுக்கும் தலைவலிக்குது, ஜங்குக்கும் தலைவலிக்குது. உங்களுக்கு எரிச்சலாக வருதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரே குஷியாகிடுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கூட வந்து ஜாக்கோட ஆதராயிட்டு அவரும் வெறுப்பேற்றின்னு வர்றாரு. உங்களை நீங்கள்னா தலைவலிக்குது, காண்டாவது, எப்படா போய் சேரும்னு சொல்லிட்டு வெறுப்பாக உட்காந்து வரீங்க. ஒரு வழியாக அந்த இடத்துக்கும் வந்துடுறீங்க. உள்ளே வந்த உடனே நூன் அங்கிள் தான் வந்து உங்கள் 3 பேரையும் வர வைப்பாங்க. நூன் அங்கிள் யாருன்னா, அதாவது உங்கள் தாத்தாக்கு வந்து தெரிஞ்சவர், ஸ்கூலில் ஒன்றா படித்தவர், இந்த பர்ஃப்யூம் கம்பெனியோட ஓனர் மாதிரி இல்லை, ஓனரே தான். அவர் உங்களை வர வச்சுட்டு 3 பேரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி அவரோட கம்பெனி பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்களும் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க, உங்கள் கம்பெனி பற்றி பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்குள்ளே வந்து எங்கள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கம்பெனியும் நல்லா வளரும், உங்களோட பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து உலகளவு தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஜங்குக்கும் நடுவில் 2-3 பாயிண்ட்லாம் எடுத்து வைப்பார். அவருக்கும் நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்த்து ரொம்ப பிடிச்சிரும். அதனால் வந்து உங்களோட ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். சரி, நம்ம வந்து பார்ட்னர்ஸ் ஆகிக்கலாம், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பேசுகிற விதம் அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் ஜங்குக்கும் வந்து ஒரு மாதிரி பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அப்போது வாங்க நான் உள்ளே வந்து காட்டுறேன், பர்ஃப்யூம்ஸ்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே வருவார். வர சொல்ல இவருக்கு முக்கியமான வேலை இருக்கனால அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து உங்கள் 3 பேரை விட்டுட்டு வந்து போயிடுவார். நீங்களும் உள்ளே கார் எடுத்து வைப்பீங்க. பார்த்தா சென்ட்டு ஸ்மெல்லு அப்படி அடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ எப்படி ஒரு மாதிரி கெமிக்கல் கலந்த மாதிரியே எந்த ஸ்மெல்லுமே வராது, அப்படியே நேச்சுரலாக இருக்கும் அந்த ஸ்மெல் பண்ணவே. உங்கள் 3 பேருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்குமா. நீங்களே யோசிச்சிருந்தீங்க, நல்ல கம்பெனி வந்து டீல் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பீங்க. அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான சென்ட்டு, இந்த பிப்ரவரி மந்த்துக்கெலாம் ரொம்ப நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் எடுத்து காட்டுவாங்க. அது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். மெயினாக இந்த மாதிரி கப்புள்ஸு அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும், ஆப்போனண்ட்டை வந்து ஈர்க்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு வந்து உங்ககிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் வந்து கேட்பாங்க.
அவங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அவங்க சொல்கிறது புரியாமல். டக்குன்னு ஜாக் வந்து என்ன பண்ணுவார், அவங்கள தவிர நான் வேணா ட்ரை பண்ணுவா அப்படின்னு வந்து அவர் கேட்க சொல்ல, இல்லை கப்புள்ஸ் தான் ட்ரை பண்ணணும், சிங்கிள்லாம் செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து ஜாக்குக்குன்னா சிரிப்பு வந்துடும். உடனே ஜங்குக்கு அதில் வந்து என்னடா அவங்க 2 பேரும் கப்புள் நினச்சிக்கினாங்க போலியே, ஐயோ அப்படின்னு வந்து அவர் கலாய்ப்பார் ஜங்குக்கை. டி வாயை மூடிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம். மேம் நாங்களாம் வந்து கப்புள்ஸ் கிடையாது, ஜஸ்ட் பார்ட்னர்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்வார். வயனுக்குன்னா சிரிப்பு வந்துடும் டக்குன்னு அவங்க சொல்லவும். ஒன்னே வயனும் ஆமாம் நாங்கள் பார்ட்னர்ஸ் தான், நாங்கள் கப்புள் கிடையாது. ஓ அப்படியா, சாரிங்க எனக்கு தெரியாது, நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து கப்புள்ஸ் மாதிரி இருந்தீங்களா அதான். ஜாக்கோ ஓரமாக சிரிச்சிட்டு ஆமாம் தெரியுவாங்க கப்புள்ஸ் மாதிரி, இவங்க 2 பேரையும் ஒரு ரூமில் போட்டிங்கன்னா அந்த ரூமே 4 பக்கம் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பார். அதாவது கலாய்ப்பாருன்னா அந்த மேமுக்கெலாம் கேட்காது, ஜங்குக்கு அதில் மட்டும் விழுகிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். சாரி மேம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா வந்து என்னோடய பாஸ் தான் வந்து சொன்னார் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களாமே, உங்கள் கிராண்ட்பா சொன்னதாக சொன்னார் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஒன்றே ஜங்குக்கு தலையில் வச்சுட்டு தாத்தா உன் வேலையா இது அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம வந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மேமும் வந்து எல்லாத்தையும் சுற்றி காட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ வந்து டைரெக்டாக வீட்டுக்கே போயிடுவாங்க. ஏன்னா வந்து டைம் ஆகிடும், அங்கே போகிறதுக்கே டைம் ஆகிடும். போய் பேசிட்டு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுனால அப்படியே வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுவார்னா, ஜாக்கை வந்து அவரோட வீட்டில் விட்டுட்டு உங்கள் வீட்டு, அதாவது நீங்களாம் ஒரே வீட்டில் தானே இருப்பீங்க, அந்த வீட்டுக்கு வந்து போய் பார்க்கிங் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறமா தான் பார்க்குறாரு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை அப்படியே விட்டுட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டு ஒரு மாதிரி அரைபோதியிலே இருக்கிறீங்க, அந்த மாதிரி அரை தூக்கத்துலேயே இருக்கீங்க. நீங்களும் தூக்கத்துலேருந்து எழுந்து அப்படி எழுந்து நிற்கிறீங்க, பார்த்து போவீங்க தடுக்கி கிக்கி ஊந்துட போகிறேன், அப்புறம் உண்மையாக நான் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு வந்து அவர் சொல்வார். நீங்களும் வந்து ஒரு பெரிய ஹீல்ஸ் போட்டிருப்பீங்களா, அப்படியே தூக்க கலக்கத்துலேயே ஒரு மாதிரி நடந்து போய் ஒரு கல்லில் இடிச்சிருவீங்க உங்கள் காலை. ஸோ டக்குனு ஸ்லிப் ஆனோடனே ஜங்குக்கு வந்து உங்களை பிடிச்சிருவாரு. அதாவது எப்படின்னா, ஜங்கு மேலே நீங்கள் ஜங்கு கையில் கீழே 2 பேர் ஐயும் கான்டாக்ட் ஆகும், 2 பேர் ஐ கான்டாக்ட் ஆகும். ஸோ இதோட நான் இங்கே நிப்பாட்டுறேன். இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த முகக்கதியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு போகலாம், இந்தமாரி மாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ பண்ணி, அதனால் கொஞ்சம் அப்படியே வளர்றேன், வாயில் அப்படி குளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வீடியோ மட்டும்தான் இப்படி இருக்கும், போக போக பெட்டராகிடும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவுமே நான் வந்து டெய்ஸின்னு தான் வச்சுருந்தேன், டெய்ஸி ஃபிக்ஷன் தான் வச்சுருந்தேன். என்ன என் ஃபோன் சரியில்லாத காரணத்தால் ஃபோன் மாற்ற வேண்டியதாக இருந்தது. மாற்ற சொல்ல என் இமெயிலெலாம் பறந்து போச்சு. பழைய இமெயில் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயமா இருந்தது. அந்த இமெயிலும் அந்த யூடியூப் பாஸ்வேர்டும் போச்சு, அவ்வளோதான் அரவரா. அதனால் வந்து சரி நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 146 பேர் இருப்பாங்க. ஒரு 4 பேர் வந்து எனக்கு கமெண்ட்லாம் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இனிமேல் நான் அந்த மாதிரி ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இந்த சேனலும் நல்லா பத்திரமா நம்ம கையில் இருக்கும், இன்னும் நல்லா பெட்டராக போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் யாருமே பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ போடுறேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை.